கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். எதுக்கு ஆமென் சொல்றோமோ இல்லையோ, இந்த வசனத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு, இந்த உண்மைக்கு ஆமென் சொல்லணும். இதுக்கு ஆமென் சொல்ல நமக்கு வாயு மனசு வராத பட்சத்துல நம்ம வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கிறதா அர்த்தம். தவறான ஒரு ட்ராக்ல நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறதா அர்த்தம். இந்த வசனத்தை கேட்டவனையும் உள்ளுக்குள்ள நமக்கு என்னென்னமோ செய்யணும். அது எந்த வசனத்தை கேட்டவனையும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற வேர்டு நம்மளை தொடலை அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த பிரச்சனை இருக்கு. கர்த்தர் நல்லவர், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது விசாலமான வாசல். உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் பிரதர், எதையும் அனுபவிக்கலாம் பிரதர், ஒண்ணு கூட நம்ம கண்ணுக்கு விளக்க வைக்க தேவையில்லை, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் நம்ம, உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு விசாலமான வாசல். இல்லை இதைத்தான் அனுபவிக்கணும், இதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கை இடுக்கமான வாசல். எப்படி வேணாலும் வாழலாம் பிரதர் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாம, ஒரு சட்டத்திட்டம் இல்லாம, ஒரு ரூல்ஸ் எதுவும் இல்லாம வாழ்றது விசாலமான வாசல். இல்ல பிரதர், இப்படித்தான் நம்ம இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இதுதான் முறை, இதுதான் ஒழுங்கு, இதுதான் நியாயம், இதுதான் நியதி, இதுதான் நியமம் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை இடுக்கமான வாசல். இது எதுவுமே யாருமே எனக்கு ஆரம்பத்தை சொல்லி தரல. இது என்னன்னே எனக்கு தெரியாது, வசனத்தினுடைய விளக்கமே எனக்கு தெரியாது. இடுக்கமான வாசல்னா என்ன, விசாலமான வாசல்னா என்னங்கிறதுக்கு அர்த்தமே தெரியாது. கர்த்தர் நல்லவர். இதை கேட்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது, இதனுடைய விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க பாக்கியம் உள்ளவங்க. அப்ப விசாலமான வாசல்னா வேற, இடுக்கமான வாசல்னா வேற. அது எத்தன்மை உடையது, அது எவ்வகை ஆனது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஆண்டவர் கரத்துல, ஆண்டவர் கைக்குள்ள ஒருத்தர் இருக்க வந்துட்டானா, அதான் திரும்ப சொன்னேன், நான் எப்பவுமே சொல்றது, ஆண்டவர் கைக்குள்ள இருக்கிறதா இடுக்கமான வாசல். ஏன்னா அவர் கைக்குள்ள இருந்துட்டா எப்படி வாழலாங்கிறது நடக்காது, எல்லாத்தையும் அனுபவிக்கலாங்கிறதும் நடக்காது. அவர் கைக்குள்ள வந்துட்டா இது கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் இதை ஸ்ட்ராங்கா சொன்னேன் நான். அவர் கரத்துல அடங்கி இருக்கிறதா, உன்னதமான மறைவுக்கு வர்றது தான், அவருக்கு பின்னால இருக்கிறது தான் இஸ் ஈக்குவல் டு இடுக்கமான வாசல்ட்டு ஜீசஸ் சொல்றாரு. அதுதான் இடுக்கமான வாசல். அது எங்க எங்க அது சாத்தியப்படுதுன்னா, அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது நம்மளால எல்லாத்தையும் அனுபவிக்க நம்மளால முடியல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் பவுல் சொன்னாரா கொரிந்தியர்ல. அதுதான் அது, அதுதான் இது இடுக்கமான வாசல். வேர்ல்டு எப்படி பேசுது அப்படின்னா, எல்லாமே நான் அனுபவிக்கலாம் பிரதர், இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், நமக்கு என்ன தடை இருக்கு அப்படின்ட்டு உலகம். அதான் உலகம். நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா இதான் உலகம் சொல்றது. எதை வேணா அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், உலகம் பிறந்தது நமக்காக. இது உலகம் சொல்ற வார்த்தை. இதேதான் கிறிஸ்தவம் சொன்னிச்சுன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்குதுன்னு அர்த்தம். உலகம் விசாலமான வாசலை கொண்டாடுது, கிறிஸ்தவமும் அதை கொண்டாடிச்சு அப்படின்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிருக்கிறதா அர்த்தம். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, முதல்ல உலகத்தின் வேஷம் என்ன நமக்கு தெரியணும், உலகத்தினுடைய ட்ராக் என்ன நமக்கு என்ன தெரியும், உலகத்தினுடைய பாதை என்ன, பார்வை என்ன, போக்கு என்ன. உலக போக்கு தெரியாத பட்சத்துல நீங்க உலகத்துக்கு ஒத்த போக்கு உங்ககிட்ட இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு அதையே பிரிச்சு காமிக்கலையே. சரிங்களா? அதனால ஆண்டவர் கையில இருந்தா இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கட்டுப்பாடு, இன்னும் சொல்ல போனா ஒரு பிரேக் போட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிடும். தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு நிறைய வச்சிருவார். இதை அனுபவிக்க தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு நிறைய வச்சிருவார். வழியே இல்லை. இப்ப ஆதாம ஏவாள ஆண்டவர் 2 பேருக்கும் நியமிச்சது இடுக்கமான வாசம் தான் நியமிச்சிருந்தாரு. இதை சாப்பிடாத, தடை செய்யப்பட்ட பகுதி சாப்பிடாத, எல்லாத்தையும் சாப்பிடலாங்கிறது இல்லப்பா, இதை சாப்பிடாத மற்றதெல்லாம் சாப்பிடு, அங்கேயே ஆரம்பிச்சாரு இடுக்கமான வாசலை. முடியாது. சரிங்களா? இப்ப திரும்ப திரும்ப ஆண்டு பைபிள்ல எதிர்பார்க்கறது கையில இரு, இஷ்டத்துக்கு வாழலான்னு சொல்லாத,
என் இஷ்டப்படி தான் வாழணும், உன் இஷ்டப்படி வாழ முடியாது, அதுக்காக இந்த உலகத்தை நான் வச்சுக்கல. எல்லாத்தையும் படைச்சது உன் இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்கு இல்ல, என் இஷ்டப்படி அதை அனுபவிக்கணும், அதுதான் எல்லாத்தையும் படைச்சேன். உன் இஷ்டப்படி அனுபவிக்கிறதுக்கு உலகத்தை நான் படைக்கல. ஆனா உலகம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், உலகம் பிறந்த எனக்கு எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இன்னும் அது ஏதெல்ல தெள்ள தெளிவா தெரியுது. அவருடைய புத்தி என்ன, அவருடைய மன ஓட்டம் என்ன, என்ன அலைகள் என்ன, தெளிவாவே காமிச்சு கொடுக்குது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் அதனால இடுக்கமான வாசல், விசாலமான வாசல், இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஆரம்பத்துல கர்த்தரை பிடிச்சு போய் தான் உள்ள வருவோம். பிடிக்காம யாரும் இங்க வர்றது கிடையாது. அவர் ஏதோ ஒரு நன்மை பண்ணியிருப்பார், என்ன பண்ணியிருப்பார் அவருக்கு, அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், பிடிச்சிருக்கோம், ரொம்ப நல்லவருங்க, பிடிச்சு போய் தான் எல்லாருமே வருவோம். ஆனா அவரை பிடிச்சு போய் வந்த நாம ஆரம்பத்துல அவரை பிடிச்சு நிக்க தவறிட்டோம்னா அவரை விட்டு போயிடுவோம். பிடிச்சு போய் வர்றாம் இல்லையா, அவங்கள நம்ம திரும்ப என்ன சொல்லலாம், கர்த்தருக்குள் வேறு கொள்ள, கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ள, நம்ம அடுத்த அடுத்த லெவல் போகணும், அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் மக்களை. இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. பிடிச்சு போய் வந்தவங்க கடைசியா பிடிக்காம போயிடுவாங்க அவரை. இப்படிதான் உள்ள வந்தாங்க, பிடிச்சு போய் தான் உள்ள வந்தாங்க, திரும்ப எப்படி போறாங்க, பிடிக்காம போறாங்க. ஏன் அப்படின்னா பிடிச்சு நிற்க அவங்க கத்துக் கொடுக்கல. அதுக்கு தான் அந்த பாடம், இடுக்கமான வாசல்ங்கிற பாடம் தெளிவா புரியணும். கைக்குள்ள இருக்குங்கிற பாடம் உங்களுக்கு தெளிவா தெரியணும். விசாலமான வாசனுடைய பாதையினுடைய அகோரம் என்ன, கொடுமை என்ன, கொடூரம் என்ன, விளைவு என்ன சொல்லி கொடுக்கணும். இடுக்கமான வாசனுடைய ஆசீர்வாதம் என்ன, பாதுகாப்பு என்ன, பயன் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா நிப்பாங்க, பிடிச்சு நிப்பாங்க. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்றதா அவரை பிடிச்சு நிக்கிறது. கிறிஸ்துவ பிடிச்சு போய் வந்தவங்க ஏன் கிறிஸ்துவுக்குள் வேறு பிடிக்கல? ட்ரூத் போக மாட்டேங்குதுல்ல. பிளஸிங் போனதுனால போச்சு, எல்லாம் போச்சு. பிளஸிங் வந்தவங்க கடைசியா பிளஸிங் எல்லாம் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. ஆமேன், ஆமேன். நம்ம ரசிக்கப்படுறது பெருசு இல்ல, முடிவு பரியந்தம் ரசிப்பு நிக்கிறதா பெருசு. ரசிக்கப்படுறதுலாம் அது ஜஸ்ட் நடக்கிற விஷயம். அது அது அப்படி நடக்கும், அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம். அதனால ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த விஷயம் தொடர்ந்து நடக்கிறதா பெரிய விஷயம். ரட்சிக்கப்படுறது மேட்டர் இல்ல, அது வித்தின் மினிட்ஸ்ல வித்தின் செகண்ட் நடந்து முடிஞ்சிடும். ரட்சிப்புல முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புல நிக்கணும், இல்லைன்னா முடியாது. ஆமேன். இப்ப ரட்சிக்கப்படுறது பெருசா, ரட்சிப்புல தொடர்ந்து நிக்கிறது பெருசா? விசுவாசம் நமக்குள்ள பிறக்கிறது பெருசா, தொடர்ந்து விசுவாசம் நமக்குள்ள நிக்கிறது பெருசா? சபைக்கு வர்றது பெருசா, தொடர்ந்து சபைக்கு வர்றது பெருசா? ஆமேன்.